ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபேர்வெல் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஃபேர்வெலுக்கு என்ன பர்ச்சேஸ் என்ன நான் பண்ண போகிறேன், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் இன்றைக்கி தான் டி நகர் போனேன். ஃப்ரெண்ட்ஸோட டி நகர் போயிட்டு நான் நிறைய ஆக்சசரிஸ், சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் பேக்கும் வாங்கினேன். அது ஆல்ப்ஸ் குட்னஸோட பீட்ரூட் பவுடர் அண்ட் சாண்டில்வுட் பவுடர் தான் நான் வாங்கினேன். அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பீட்ரூட் பவுடர் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது என்ன ரிசல்ட் கொடுக்குது, கொஞ்சம் மூஞ்சி நல்லா இருக்கா, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்ககிட்ட பேசி ஆகணும். கண்டிப்பாக எல்லா உமன்ஸும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் அப்படியே பளன்னு இருக்கும். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஓகேவா, நல்லா பளன்னு நம்ம ஸ்கின்னாக இது ரொம்ப ஹைட்ரேட்டடாக ஹெல்த்தியாக இருக்கேன்னு நினைப்போம். ஆனால் அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவர் முன்னாடி டே அப்படியே நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வரும். அது எனக்கு இப்போ பார்த்தா எரியுது என் முகம். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அடடா இதுவாடா நம்ம முகம்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா எனக்கு ஃபுல்லாகவே முட்டையாக பிம்பிள்ஸ் வருது. எனக்கு எரியுது, என்னால் முடியல. அதனாலே நான் அந்த ஃபேஸ் பேக்லாம் வாங்கினேன். சரி ஏதாவது போட்டு கொஞ்சமாவது இது பண்ணுவோம், பிம்பிள் தெரியாத மாதிரி ஏதாவது பண்ணுவோம்னு நான் வாங்கினேன். ஆனால் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரில. ஆனால் தெரிஞ்ச விஷயம் தான், கண்டிப்பாக இந்த மாதிரி ஆகும் தான். ஸோ நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு ஃபேஸ் பேக் தான் வாங்கினேன். இது ஆல்ப்ஸ் குட்னஸோட சாண்டில்வுட் பவுடர். இது ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சேன். அப்புறம் பீட்ரூட் பவுடரும் வாங்கினேன். ஸோ எனக்கு பெரிய பேக்கும் இருக்குது. பட் சரி ஓகே, சாம்பிளுக்கு 10 ருபீஸ் ட்ரை பண்ணலாமேன்னு நான் வாங்கினேன். என் ஃப்ரெண்டு வாங்கினாங்க, நானும் எனக்கு வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் தான் வாங்கினேன். என் சாரீ ஒரு மாதிரி பர்பிள், இப்படி டார்க் பர்பிள் கலர். ஸோ இதில் ஒரு ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சு வாங்கினேன். இதோட ரேட் 166 வந்துச்சு. ஸோ ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. எனக்கு சில்வரில் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கினேன். தெரியல. ஓகே, இது 300 இந்த ப்ரேஸ்லெட். கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் நல்லாயிருக்கு. போட்டு பார்க்கும்போது செம்மையாக அழகாக இருந்துச்சு, லுக்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரிங்கும் ஒன்று வாங்கினேன். இதுவும் ஃபோக்கஸ் ஆகலை. இது 40 ருபீஸ். இது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த செயின் ஒன்று வாங்கினேன். இந்த செயினை நான் போட்டு காட்டுறேன். ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இப்படி. ஓகே, இது 90 ருபீஸ் இந்த செயின் வாங்கினேன். ஸோ இதுதான் நான் போட போகிற ஆக்சசரிஸ். கொஞ்சம் மினிமலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என் சாரீ ரொம்ப ஜிகுன்னு வர மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த 2 பீட்ரூட் பவுடர் இந்த பீட்ரூட் பவுடரும் சாண்டில்வுட் பவுடரும் நான் இப்போது யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் அந்த பீட்ரூட் பவுடர் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் ஃபேஸ் பேக். எனக்கு ரொம்ப நாள் பீட்ரூட் பவுடர் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆமாம், அடுத்து நான் இதுவும் வாங்கினேன். ஆரஞ்சு பீல் பவுடர் வாங்கினேன். என்கிட்ட முல்தானி மெட்டி இருக்குது. பட் அது தெரில, எனக்கு ஏதோ ஒரு ஃப்ளேவர் இல்லாத மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அது வாட்டர் கலக்கி தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன், இல்லை கர்ட் யூஸ் பண்ணுவேன். இந்த பவுடர் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் ஃபேஸ்க்கு. ஆல்ப்ஸ் குட்னஸோட பீட்ரூட் ஃபேஸ் மாஸ்க் தான் யூஸ் பண்ண போகிறேன். பியூட்டி மாஸ்க் ஃபார் ஸ்கின் அண்ட் ஹேர்க்கும் யூஸ் பண்ணலாம் போல். இன்ஸ்டன்ட் க்ளோ மேஜிக் 100% நேச்சுரல். ரேட் 10 ருபீஸ் தான் இருந்தது. இது கொஞ்சம் பெரிய பேக்கெட்டும் இருக்குது போல். நான் இதான் சரி ட்ரையல் தானே, ஃபஸ்ட் இது வாங்கி பார்ப்போன்னு யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, இதை நான் பிரிச்சுட்டு இதில் கொட்டிட்டு உங்களுக்கு கலந்துட்டு காட்டுறேன். ஓகே, பிரிச்சுட்டேன். பீட்ரூட் ஸ்மெல் தான் வருது. நல்லா இருக்கானா ஒரு மாதிரி. ஐயோ, பிங்க் கலரில் இருக்குது. இது கொஞ்சம் போடலாமா? நிறைய தான் இருக்குது. இது கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். எனக்கு அப்படியே இந்த பீட்ரூட் ஸ்மெல் வருது. இந்த பீட்ரூட் பொரியல் பண்ணுவாங்கல்ல, நல்லா ஒரு மாதிரி பழன்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கு, சில்லுன்னு இருக்கு. எனக்கே என்ன பார்த்தா பயமாக இருக்குது. சரி ஓகே, என் அண்ணா மேகி கேட்டான் டின்னருக்கு. அவனுக்கு போய் போட்டு கொடுத்துட்டு வரேன். குட் மார்னிங். ஓகே, இதுதான் என் சாரீ அண்ட் ப்ளவுஸ். அண்ட் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த சாரீ ரெடி டு வேர். ஸோ ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு. அப்படியே ஒரு சுற்று போட்டுட்டு அப்படியே கட்டினா ஓவர். ஸோ சாரீ ப்ளவுஸ் ரெண்டுமே நான் மதர்ஷாவில் தான் வாங்கினேன். நல்லாயிருக்கு. நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
ஓகே, இதுதான் என்னோட saree. நான் வந்து மேக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு ஓவரால் காட்டுறேன். ஓகே, ரெடி ஆகிட்டேன், மேக்கப்பும் போட்டுட்டேன். இப்போ வந்து டைம் 9:30 ஆகுது. நான் வந்து ஒரு 10:20க்கு கிளம்புனா கரெக்டாக இருக்கும். 11க்கு வந்து ஃபேர்வெல். காலேஜ் கிட்ட வந்தாச்சு. நான் போய் உங்களுக்கு காட்டுறேன் என்னெல்லாம் பண்ணுறோம். Hi guys, welcome to Meenakshi YouTube channel. Sweet home. Farewell. ஜகதாஸ்வரி. Story போடுவேன். ஸ்டோரி நான் vlog போடுவேன். கமெண்ட் கிடையாது, லைக் கிடையாது. ஓகே, Property. அக்ஷயாவோட மேக்கப் ப்ராடக்ட் போடுறது சஞ்சனா ஜெய். Makeup guide. நம்ம கேங் லீடர். இதுதான் பிளஸியோட அழகான பிங்க் கலர். இது வந்து பிரீத்தியோட ட்ரெஸ். ஆத்தூர் நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, வெரி குட். சஞ்சனா, உன்னோட அவுட்ஃபிட் காட்டு. பிங்க். இந்த இடத்துல தான் எங்களுக்கு ஃபேர்வெல் நடந்துச்சு. கிரியேட்டர். ஸோ ஃபேர்வெல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஜாலியாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். போஸ் கொடுத்துட்ருக்காங்க. Curious, and today they walk out as a confident individuals carrying memories, friendship and experiences. திருப்பங்கடி லவ்வர்ஸ் மாதிரி இதை பண்ணிட்டு இருக்காளுங்க. லெபனீஸ் யூடியூப். டிஷ்யூ பிஸ்னஸ். அழுதுகிட்டே இருந்தேன். ஃபேர்வெல் மெமரிஸ். ரொம்ப அழுதுட்டேன். விடை கொடு சாமி, விட்டு போகின்றேன். உங்க நட்புக்கு வணக்கம் சொல்லி சடுகுடு வீடு வாசல் தாண்டு